வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட், அதாவது ஒரு அஃபிஷியலான ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட ஃபர்ஸ்ட் மேக் ஓவர் தான் இது. இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு, லைக் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் எனக்கும் வந்து அவுட்லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இந்த ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக்அப் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மேக் ஓவரை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னோடய மாடலாக ஹரணியை கூப்பிட்டுருந்தேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து டிக்டாக் டேஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சச் அ ஸ்வீட் பர்சன், நல்லா பேசுவாங்க. நான் வந்து சும்மா தான் கேட்டு பார்த்தேன். இந்த மாதிரிலாம் அவங்க ஷூட் பண்ணது கிடையாது. லைக் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. வருவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு சும்மா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே வந்து கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்லா கதை பேசிகிட்டே எல்லாமே கேட்சப் பண்ணி நாங்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தோம். ஹரணி ஓகேன்னு சொன்னதோ எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்த லுக் வந்து ட்ரெடிஷ்னல் தான். ஸோ அதனால ட்ரெடிஷ்னலாக சாரீ கட்டி அதே மாதிரியே எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் பண்ணிட்டேன். இந்த மேக்கோவரோட ஜுவல்ஸ் வந்து லிட்டில் ஃபிங்கர்ஸ்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. இவங்க வந்து நான் காஸ்டியூம் வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களே செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஒன்றுத்துக்கும் வந்து 2 டிக்கா 2 இயரிங் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த இது பிடிச்சிருக்கோ ஆன் ஸ்பாட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தது. எனக்கு வந்து அவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஷூட்க்கோ அப்படி இல்லைனா உங்கள் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் வந்து யூனிக்காக ட்ரெண்டியான ஒரு ஜுவல்லரிஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஹரணியோட காஸ்டியூமுக்கு வந்து எல்லா ஜுவல்ஸும் அம்மா வந்து எடுத்து ஒன்று காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக. உங்களோட பிக் டேக்கு மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய பேக்கேஜ் ஷேர் பண்ணுறேன். அஃபோர்டபுள்லேருந்து உங்களுக்கு ஹெச்டி மேக்கப் வரைக்கும் நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். பேக்கேஜஸில் வந்து நான் ஃப்ரீயாக ஆரி ப்ளவுஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் பேக்கேஜ் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் இருக்காது. உங்களுக்கு வெறும் மேக்கப் ப்ராசஸ் தான் காட்ட போகிறேன். நம்ம வீடியோட எண்டில் திருப்பி மீட் பண்ணலாம்.
ஃப்ளவர்ஸ்க்கு வந்து வாசனா பிரைடல் ஃப்ளவர்ஸ் அப்படின்றவங்க வந்து அனுப்பியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. நான் வந்து அவங்களுக்கு காஸ்டியூம் வந்து ஃபோட்டோ பிஃபோரான்ட்டாக நான் அனுப்பிச்சிட்டேன். அவங்க வந்து கரெக்டான டைமுக்கு காலையில் டெலிவர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எதுக்கும் ஃபோட்டோ ஷூட்க்கு இல்லைனா அவங்களோட கல்யாணத்துக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளவர்ஸ் சென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேக்கப் அண்ட் ஹேர் முடிஞ்சிச்சு. சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த இது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. நான் என்ன நினச்சேன்னா ஒரு பேக்ரவுண்டுக்கும் ஆரம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஹரிணி வந்து சூப்பராக போசஸ் கொடுத்து எனக்கு என்னென்ன ஷார்ட்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் ஃபைனல் அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஃபைனல் மேக்கப் லுக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேரும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஃபோட்டோஸ்க்கு மனிஷ் அப்படின்றவங்க வந்து கூப்பிட்டுருந்தோம். அவரும் ரொம்ப பொறுமையாக இருந்தார். நான் அன்றைக்கி 2 ஷூட் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். லைக் 2 மாடல்ஸ்க்கு மேக் ஓவர் பண்ணுற மாதிரி. அவர் 2 மாடல்ஸ்க்கும் எனக்கு என்னென்ன ஷார்ட்லாம் வேணுமோ பொறுமையாக எடுத்து கொடுத்துட்டு தான் போனார். அண்ட் எனக்கு அவரோட பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரா அன்எடிட்டட் பிக்சர்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வித் ஃபோட்டோஷூட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது பிரைடல் புக்கிங்ஸ் என்கொயரினா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். நானும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷூட் லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணலாமா என்ன இதுன்ட்டு. நானும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.